அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் மத்தியான வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. காலையில் கேட்டோம், கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற, கர்த்தரை அறிகிற அறிவில் அவர் என்னில் யார் என்கிறத அறிகிற இயேசப்பா, அந்த அறிவை தாங்க. அப்படி அறிந்த நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை எல்லாரும் ஒரு ஓய்வு எடுக்கிற வேளை, ஆனாலும் ஆண்டவரை அறிந்தவர்கள், அவரை தேடணும்னு நினைக்கிற நீங்கள் காத்திருக்கீங்க. கர்த்தர் அபரிமிதமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவரோடு இணைகிற வாழ்க்கை, அவரோடு வாழ்கிற வாழ்க்கை ஏசப்பா, இது போதும் எங்களுக்கு. அப்படி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர், இந்த மத்தியான வேளையில் அநேகருக்காய் ஜெபிக்க போகிறோம். அநேக சூழ்நிலைமைகள் தேசத்தில் ஒரு இடத்துல நடந்து போனால் கூட உண்மையிலே தேவ ஆவியானவரை பெற்றவங்க, உண்மையிலே ஆண்டவரை அறிந்தவங்க ஸ்தோத்திரம், வழியில் நடக்கிற சில கொடுமையான காரியங்கள், சில பாவமான காரியங்கள், சிலருக்கு நடக்கிற சில குழந்தைகள் கூட வழியில் பிச்சை எடுக்கிறாங்க, குழந்தைகள் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படிலாம் யோசிக்கும் பொழுது நல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு இருதயம் கனக்கும், அந்த ஆத்துமாவை குறித்த பாரம் வரும். வழியில் நடந்து ஒரு வாகனத்தில் போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே உள்ள யார் இருக்காங்களோ தெரியாது, ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம், அல்லது ஒருவர் வந்து உலகத்தை விட்டு போயிருக்கலாம் ஸ்தோத்திரம். இன்னொரு ஆத்துமா பக்கத்துல இருந்து கதறிட்டு இருக்கும், இன்னொரு ஆத்துமா பக்கத்துல இருந்து ஆண்டவரே என்ன நடக்க போகுதோ என்று கேட்டுட்டு இருக்கும். இப்படி ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரை அறிய 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 ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்ம காரியத்தை விட இப்படி எல்லாத்தையும் குறித்து பாரத்தை தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வாஞ்சியை தருவார். அப்படி ஜெபாவிய ஊற்றி ஏவுவார். இந்த நாளில் ஆண்டவர் கரத்தில் நாம ஒப்பு கொடுத்து இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஏசப்பா, அந்த மத்தியான வேளையில் இந்த ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இயேசுவே ஸ்தோத்திரம். அநேக காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் மேலே உங்கள் ஜெப ஆவி, உங்கள் விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டத்தின் ஆவி ஏசப்பா, எதுக்கு ஜெபிக்கணுமோ எங்களை ஏவ கர்த்தர் இடைபட ஏசப்பா. இந்த மத்தியான வேளையில் இன்னைக்கு இப்போ நாங்கள் ஜெபிக்கிறது ஒருவேளை இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ பார்க்குற ஏசப்பா நேரம் பிந்தி கூட யூடியூப் மூலமாக இதை பார்க்குறவங்கள ஸ்தோத்திரப்பா, இந்த ஜெப அக்கினி பற்றி பிடிக்கும்படியா ஏசப்பா, அநேக அப்பா ஆண்டவரே கஷ்டப்படுகிற, துயரத்தில் இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற, வருத்தத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு இயேசுவே நன்றியப்பா ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இது இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா, பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற இந்த நேரமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. கர்த்தர் கரத்துல தந்து ராஜா ஏசப்பா, உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாங்க வாழணும் ஆண்டவரே, எங்களை தாரோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். கூட இருந்தவங்களோட ஒரு மணி நேரமாவது என்னோட ஜெபிங்கன்னு கேட்டார். ஸ்தோத்திரம், ரொம்ப நேசித்தார், கூடவே கூட்டிட்டு போனார். ஒரு மணி நேரமாவது ஜெபிங்கன்னு கேட்டார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபமா மாறட்டும் ஆண்டவரே. துவைக்கிற பொழுது நான் உட்கார்ந்தாதான் ஜெபிக்கணும்னு இல்லை ஸ்தோத்திரம், துவைக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீட்டை கிளீன் பண்ணும் பொழுது, இப்படி வீட்டில் இருக்கிற சகோதரிகள் இன்னும் வேலை செய்கிற இடத்துல இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரோட சம்பாசிக்கிற, ஆண்டவரோட அப்பா அநேகத்தை தெரியப்படுத்துகிற அந்த அப்பா இருதயமாய் மாற்றப்படும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஸ்தோத்திரப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன்,
வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த எனக்கு முன்னால நான் செம்மைன்னு பார்க்குற அநேக வழிகள் ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க செம்மைன்னு பார்க்குற வழியில நடத்த ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்பா. மிக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே சுவே அப்பாட்ட இந்த மத்தியான வேளையில வாஞ்சிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் இந்த பிரசன்னம் இறங்கும்படியாய் அப்பா உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே என்ன தாரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தெய்வம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தோத்திரம். காலையில கேட்டோம் தோமாவை குறித்து ஸ்தோத்திரம். விசுவாசத்துல குறைஞ்சு போய் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே என் தேவனே அவரை கொடுத்தாரு. நீர்தான் ஆண்டவர் என்ன ஆளுங்கப்பா என்று சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு பிரியமா அவரை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் இஷ்டப்படி அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில ஏசப்பா நாங்க உங்க இஷ்டத்துக்கு எங்களை தாரோம் என்று சொல்லி ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அநேகத்தை பவுல் நான் இங்க போறதுக்குன்னு நான் திட்டம் போட்டேன், நான் இதுக்கு போகணும்னு நினைச்சேன் ஸ்தோத்திரம். ஆனா ஆவியானவர் வேற பக்கமாய் திருப்பி கொண்டு போவார். அந்த கந்தாகு ராஜஸ்திரியுடைய மந்திரிய ரதத்துல போயிட்டு இருக்கிறார். அவனுக்கு அந்த நேரத்துல சுவிசேஷம் தேவை. கர்த்தர் யாரென்று அறிவிக்க நீ போய் சேர்ந்துக்கிடணும் பிலிப்பே என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இப்படி ஸ்தோத்திரம் பிரியமா நடக்க நடக்க எங்க நமக்கு பாதையோ நம்ம எங்க போய் பயன்படணுமோ யாருக்கு நம்ம ஒளியாய் மாறணுமோ கர்த்தர் அந்த பாதையில நம்மை கொண்டு வருவார். ஆண்டவரே உங்க பாதையில நடத்துங்க என்று சொல்லி நம்ம இப்ப இந்த மத்தியான வேளையில உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தெய்வம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். நான் இச்சிக்கிறதுனால ஆண்டவரே என் வழி மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட இந்த மத்தியான வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் வாஞ்சிக்கிறதுனால என் வழி மாறிடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்ன அநேகர் பார்க்குறாங்க, நான் அந்த பாதையில போனா அநேகர் ஏளனமா பார்ப்பாங்கன்னு சொல்லி அநேகருக்கு என்ன காண்பிக்க நான் அப்பா இந்த பாதையை நான் சூஸ் பண்ணிடக்கூடாது, உங்க பாதையில ஓடணும்னு நினைக்கிறவங்க ஏசப்பா அதுக்கு மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலுக்கு அது எங்க நிக்குதோ அங்க பாளையம் போட்டு இருந்துருவாங்க. அது கிளம்புற போதுதான் கிளம்புவாங்க. அப்படி ஏசப்பா நீங்க முன்ன போய் என்ன நடத்துங்க என்று சொல்லி மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே சுவே நன்றியப்பா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா ஏசப்பா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரப்பா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா ஸ்தோத்திரப்பா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதை இந்த ஏக்கத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா, இந்த வாஞ்சி எங்களுக்குள்ள தாங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல்
உமக்காக என் ஆன்மா ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. இயேசுவே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. ஏசப்பா, ஏசப்பா, இது நான் எதையோ என்னுடைய ஆசைன்னு பார்க்குறேன், எதோ என் பிரியோன்னு சொல்கிறேன். ஆண்டவர், இனி நீங்கள் என்ன மாறிடுங்க என்று சொல்லி ஏசப்பா ஸ்தோது. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. ஏசப்பா, எங்களை தாரும் ஏசப்பா, சோதிரப்பா, எங்களை வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆண்டவர், எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அப்பா உங்க கரத்துல தாழ்த்தி தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசன்னத்துல ஆராதிக்க ஆராதிக்க பிரியமானவர்களே, சமூகத்தை விட்டு வெளியே வர முடியாது. கர்த்தர் நல்லவர். நமக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம இப்ப வார்த்தையை கேட்டு அநேகருக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர், நீ நல்லவர், பெரியவர் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த 130வது சங்கீதத்தின் 7வது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல். உலகத்தில் இருந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் பிரியமா பார்த்து எத்தனையோ பேர் மடிந்துட்டு இருக்கிறான், மாண்டுட்டு இருக்கிறான், சூழ்நிலைமை கட்டி போட்டு இருக்குது, வெளியே வர தெரியல, வெளியே இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. உலகத்தில் ஒரு 2 மணி நேரம் உலகத்தை மறக்க சினிமா தேட்டரில் கழிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சில பெண்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு, எத்தனை மணி தெரியல, தொடங்குறது சீரியல். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல போயிட்டுருக்கிறேன், ஒரு அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு அம்மா, அவங்க காலை வேளையில் ஒரு 5:30, 5:45, 6 மணி இருக்கும். அந்த வேளையில் செல்லில் சினிமாவோ சீரியலோ எனக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் இப்படிப்பட்டது நடக்கு, அதை பார்த்தே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரோட்டில். ஸ்தோத்திரம். இப்படி தன்னை மறக்க, சூழ்நிலைமையை மறக்க, மனுஷன் எதையோ கொஞ்சம் குடிச்சா சூழ்நிலைமை மறந்து தூங்கிடலான்னு நினைக்கிறான். போதை வஸ்துக்களை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறான். ஆனால் அவன் உடம்புல எந்த பார்ட்டிலாம் போகுதுன்னு அவங்களால சொல்ல முடியல. சூழ்நிலைமையை மறக்க எங்கெங்கேயோ போய் விழுந்துடுறாங்க. ஆனால் இந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கொஞ்சம் பேரை தூக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க தான் அன்னைக்கு அவ்வளோ பேர் இருந்தவங்கள இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தர் பிரித்தெடுத்த ஜனங்கள். ஸ்தோத்திரம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்தார், பார்வோனின் ஆளுகையிலிருந்து பிரித்தெடுத்தார். ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வங்களுடைய ஆராதனையிலிருந்து பிரித்தெடுத்தார். அந்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவருக்காக தன்னுடைய சொந்த ஜனங்களாய் பிரித்தெடுத்தவர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம கருதப்படுகிறோம், நம்ம அழைக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். இவர்கள் அன்னைக்கு நடந்து போனாங்க. இவங்களுக்கு அடுத்தது என்ன கூட்டிட்டு போறார், ஒரு மோசையை கூட்டிட்டு போறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட போறாங்க. அடுத்தது என்ன இருக்கும் என்று தெரியாது. முன்ன செங்கடல். ஆனா நம்பிக்கை அவரா இருந்ததுனால செங்கடல் பிளந்தது. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். தண்ணியை குடிக்க பார்த்தா மாறா கசந்துட்டு இருந்தது. பக்கத்திலேயே அதற்குரிய சொல்யூஷன் இருந்தது. அதை போட்டு அதை மதுரமாக்கி குடித்தாங்க. ஹல்லேலூயா. இறைச்சியை கேட்டாங்க, காடையை கொடுத்தார். இப்படி எல்லா அற்புதங்களை காண்பித்து கொண்டு போய் கொண்டிருந்த கர்த்தரை விட்டுட்டு வழி விலகி போனாங்க. அநேக நம்பிக்கை வேற பக்கம் போச்சுது. ஸ்தோத்திரம். மேலே போயிருக்கிறார். ஆண்டவரோட சம்பாசிக்க போன மோசையை காணாத உடனே அவங்க விட்டு வந்த தெய்வங்களுக்கு தேடி போனாங்க. அங்க ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டது. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்யறதுக்கு லேட் ஆயிட்டது. இப்படி ஸ்தோத்திரம் நம்பிக்கை வேற பக்கம் போக போக கர்த்தருடைய ஸ்தோத்திரம் செய்கைகளையும் அவங்க பார்க்கறதுக்கு லேட் ஆயிட்டு போயிட்டே இருந்தது.
கத்தர் சீக்கிரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேசத்தை இத்தனை வருஷம் சுத்தினாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மீட்டெடுக்கப்பட்ட உலகத்துல இருந்து, பாவத்துல இருந்து, பாரம்பரியத்துல இருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலே, உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை எங்க இருக்குது? ஹல்லேலூயா, கத்தரை நம்பணும். காலையிலே கேட்டது போல என் சூழ்நிலைமையை விட அவர் பெரியவர். ஏன்னா அவர்கிட்ட இந்த வசனம் சொல்லுது, கத்தரிடத்துல கிருபையும் இருக்குது, அவரிடத்துல திரளான மீட்பு. கிருபை என்னது? அசாத்தியமான ஒரு காரியத்தை உன்னால முடியாது. ஹல்லேலூயா, கிருபையினால, அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தினால, இரத்தத்தினால, ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தம் நம்ம பாவங்களார கழுவுனங்கிற நிச்சயத்தோட கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதவசனம் எபேசியர்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு மனுஷனால முடியாததை செய்ய வைக்கிறது தான் கிருபை. ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் கிருபையை தந்து நடத்தினாரோ அப்படியே ஸ்தோத்திரம் நம்மளுடைய எல்லா காரியத்துக்கும் அவர் கிருபையை பெருக பண்ண ஸ்தோத்திரம் வல்லவராய் இருக்கிறார். கிருபை என்கிறது என்னது? எபேசியர் 1:7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையினால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள்ள. அதை போல எப்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவத்திலிருந்து ஒரு மீட்பு அவருக்குள்ள நமக்கு கிடைச்சதோ, இந்த கிருபையினால கிடைச்சதோ, அதே போல அவர்கிட்ட கிருபை இருக்குது, மீட்பு இருக்குது. ஸ்தோத்திரம். கிருபை நம்மை வாழ வைக்கும், நம்மளை ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு இருக்க வைக்கும். ஸ்தோத்திரம். இந்த கிருபை நமக்கு எல்லா பகுதியிலும் ஒரு மீட்பை தர வல்லமை உள்ளதா இருக்குது. ஆண்டவர்கிட்ட கிருபை இருக்குது, மீட்பு இருக்குது. இஸ்ரவேலே, கத்தரை மட்டும் நம்புங்க, கத்தர் நல்லவர். இந்த வார்த்தையின்படி கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துல எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். கத்தர் நல்ல ஒரு தலைவரை தரணும், அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம அமைதலான ஜீவனம் பண்ண ஆண்டவரே, எங்க மாநிலத்துல ஒரு நல்ல ஒரு தலைவரை கத்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, அப்பா ஸ்தோத்திரப்பா, 234 தொகுதியிலையும் நல்ல எம்எல்ஏஸ் வரணும், நல்ல மந்திரிகள், ஏசப்பா தேவ பயமுள்ளவர்கள், உண்மை உத்தமமானவர்களை கத்தர் கொண்டு வரணும். அதுபோல இந்த எலெக்ஷன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கவுண்டிங் நாட்கள்ல தேசத்துல சமாதானம் காணப்படணும். ஏசப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற புதிய அரசு ஏசப்பா ஸ்தோத்திரம் தேவராஜ்யத்திற்கு பல விதத்துல பயன்படுகிற ஒரு அரசாய் காணப்பட கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரப்பா, அப்பா கரத்துல தாரோம். ஏசப்பா அப்படி கத்தர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்தாவே அப்பா பொறுப்படுங்க. ஏசப்பா ஆண்டவர், எங்க தமிழ்நாட்டை கத்தர் பொறுப்பெடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகிற அரசு ஆண்டவர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு நன்மை தரக்கூட ஒரு நல்ல அரசை கத்தர் கட்டளையிடுபடியாய் உங்களுக்கு யார் சித்தமோ அவங்கள கொண்டு வர கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா அப்படி ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டினுடைய இந்த காலநிலை ஆண்டவரே, இந்த வெயிலின் உஷ்ணம் மாறணும், இந்த வெயிலின் உஷ்ணம் தமிழ்நாட்டுல குறையணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வானத்தை திறக்கிறவர் நீரப்பா, மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் நீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை ஆண்டவரே வானமண்டலத்துல தெளித்து ஜெபிக்கிறோம். நல்ல மழையை கத்தர் எங்க மாநிலத்துல கட்டளையிடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். வெயிலினால் வருகிற வியாதிகளுக்கு ஜனங்களை விலக்கி பாதுகாருங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வெயிலின் உஷ்ணம் ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டுல குறையட்டுப்பா. மழையை கத்தர் வர்ஷிக்க பண்ண கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தேசத்துல ஏசப்பா கொலை வரிகள், கொள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஸ்தோத்திரப்பா. ஜனங்களுக்குள்ளால கத்தர் அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பஞ்சம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயலாம ஆண்டவர் எப்படி வாழணும்னு தெரியாம கொள்ளை அடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏசப்பா கத்தர் அப்பா மனமாறுதலை கத்தர் கட்டளையிடும்படியாய், வாழ்வாதாரங்களை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஏசப்பா அந்த கொள்ளையில இருந்து ஏசப்பா கத்தர் வெளியே கொண்டு மனமாற்றத்தை கத்தர் கட்டளையிடுங்க. அநேகர் ஸ்தோத்திரம் பழைய நாட்கள்ல அப்பா ஸ்தோத்திரம் கொள்ளையிட போனவங்க எல்லாம் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா மனமாற்றம் அடைந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் எங்க தேசத்துல வரட்டுப்பா. இந்த கொள்ளையிடுகிறவங்களை எல்லாம் கத்தர் சந்திக்க, ரட்சிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி கொலை வரியோட விளையாந்துறவங்க ஆண்டவர், இந்த கொலைவரிய உள்ள விதைக்கிற பிசாசின் தந்திரங்கள்
எண்ணங்கள் கட்டப்படட்டும். கொலைவரியின் ஆவி கட்டப்படட்டும். தேசத்துல அப்பா அந்த ரத்தம் சிந்துகிற ஆண்டவரே தீமையான காரியங்களை செய்து ரத்தம் சிந்த வைக்கிற அந்த பொல்லாத அசுத்த வல்லம தேசத்துல கட்டப்படட்டும். திரு ரத்தம் தெளித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது ஆண்டவரே. கொலையை பண்ணிட்டு அவங்களும் போய் தங்கள் வாழ்க்கைய ஆண்டவரே ஜெயில கழிக்கிறாங்க. அப்பா அப்படி உள்ள சூழ்நிலைமைகள் மாறட்டும். கொலைவரிகள் மாறட்டும் ஆண்டவரே. கொள்ளையின் எண்ணங்கள் மாறட்டும். அப்பா கரத்துல தார ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட நாட்களா எங்க தேசத்தின் நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உண்மை அறிகிற அறிவு தேசத்தை மூடட்டும். இந்த அறிவு இல்லாததுனால ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எதையோ தெய்வம் நினைக்கிறாங்கப்பா ஆண்டவர். ஆனா ஒரு விடுதலை இல்லாம தேசத்துல ஆண்டவரே மக்கள் வாழுகிறாங்க. பஞ்சம், பசி, பட்டினி ஆண்டவரே. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க சொன்னீங்களே ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்து ஜனங்கள் அறியட்டும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். போஷிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், காப்பாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரப்பா இவர் அறிகிற அறிவு எங்க தேசத்தை நிரப்ப கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி கர்த்தர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. அப்படி எங்க தேசத்தின் எல்லா சபைகள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா சபைகள் வளர்ந்து பெருக அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஏசப்பா கரத்துல சபைகளை தந்து ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா பலவீனத்தோட இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா பலவீனப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் தொட்டு பலப்படுத்த, சூழ்நிலைமையில கட்டப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கட்டளையிட ஏசப்பா. குற்ற மனசாட்சியோட இருக்கிறவங்களை ஏசப்பா கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அந்த சூழ்நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வர இந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை, அந்த மீட்பை அவங்க அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்தி இயேசுவே. இந்த நாள் அப்படி கர்த்தர் கரத்துல தாரோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரப்பா. அந்த ஊழியத்தின் மூலம் அப்பா வேறொரு தேசத்துல செய்யப்படுகிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு திரளான மீட்பை அந்த தேசத்துல கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். விதைக்கிறத பல மடங்காய் அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய நிரந்தரமான ஒரு கட்டுமான பணி நடக்குது. அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். வாலத்தின் பனகனிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியக்காரருக்காக இந்த டிவியுடைய நிறுவனர் ஆண்டவரே அந்த மகனை அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாக்க, இன்னும் கர்த்தர் எதற்காக தொட்டு தூக்குனீங்களோ அந்த சித்தம் நிறைவேற திட்டத்துக்கு உள்ள நடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தருடைய ஆளுகைக்குள்ளால அந்த ஹெவன் டிவி ஊழியம் முழுவதையும் தந்து ஜெபிக்கிறப்பா. எங்க எம்எம்ஜே ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, இணைந்து இதுல ஊழியம் செய்கிற எல்லா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா தடைகள் மாற்றப்பட கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. இந்த நாளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி தாரோம் ஆண்டவரே. இதுவரை இந்த அப்பா இதுல இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் இன்னைக்கு எதுலாம் அவங்களுக்கு கிருபையும் மீட்பு வேணுமோ உங்களை நம்புறாங்கப்பா. இன்னைக்கு வெளிப்படட்டும், மீட்பு வெளிப்படட்டும், கிருபை உண்டாகட்டும், பெரிய காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் கரத்துல தந்து தேசங்கள்ல நடக்கிற யுத்தங்கள் ஓயட்டும், ஒரு அமைதல் உண்டாகட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். விலைவாசி உயர்வுகள் எல்லாம் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. சாமானியர்களும் வாழத்தக்கதான சூழ்நிலை தேசங்கள்ல உண்டாகட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமேன். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்